உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு வாட்டி அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்போ திடீர்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு. பேசிட்டு இருக்கும்போது ஆமாம். அப்புறம் கேட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு கட் ஆகிட்டு எதனால கட் ஆச்சு என்னன்னு தெரியல. திருப்பி திருப்பி ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கவே இல்லை அந்த ஃபோனு. 3 வாட்டி அடிக்கிறேன், 4 வாட்டி அடிக்கிறேன், 10 வாட்டி அடிச்சுட்டு எடுக்கவே இல்லை. என்னன்னு சொல்லிட்டு பார்க்க அப்படியே இருந்துட்டேன். சரி ஏதோ கட் ஆயிடுச்சு போல அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்க அப்போ சிக்கிமில் இருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் ஃபோன் வருது. ஃபோன் பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, இப்படியாக்க சிக்கிமில் நிலநடுக்கம் வந்திருக்குது. 2016 தெரியல, 10 16 தெரியல எனக்கு டைம். அப்போ வந்து சொல்கிறாங்க சிக்கிமில் நிலநடுக்கம் வந்திருக்குன்னு. அதுவும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய இடத்துல தான் நடந்திருக்குன்னு. அப்போ எனக்கு பதட்டம், ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. 3 நாள் ஆச்சு ஃபோனே வரல. 4ஆவது நாள் ஃபோன் வருது. என்னங்க ஃபோன் இது என்ன பேச முடியல, அழுதுகிட்டே இருக்கேன், என்னாச்சுன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க இப்படி நிலநடுக்கம் வந்துட்டு நான் பிசிஓல இருந்து தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க 4 நாள் கழிச்சுட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. ஃபோன் டிவிலையும் பார்க்க முடியல, என்ன அந்த இடத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 4 நாளும் சாப்பிடாம பிள்ளைங்கள்லாம் பயந்துடுச்சு. என்ன அம்மா என்னாச்சு, என்ன எங்கள் அம்மா சாப்பிடல வைக்கல, ரொம்ப பயந்து அது சொல்ல முடியல அதெல்லாம். அதுபோக சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன் நான். ஏன்னா இதுவரை அவங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் தெரியாதா? இதுவரை சில விஷயங்கள் சொல்லலை. நான் வந்து மேண்ட்ரல்னு சொல்கிற ஒரு லொக்கேஷனில் இருந்தேன். மேண்ட்ரல் லொக்கேஷனில் என்னோட ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 5:30 ஆயிடுச்சு. அப்போ அந்த கான்வாய் சொல்லுவாங்க, அந்த எங்கிட்ட ஒரு 3 வெஹிக்கிளில் முன்னால் மொத்தம் 18 பேர், முன்னால் ஒரு 6 பேர், நடுவில் ஒரு 6 பேர், பின்னால் ஒரு 6 பேர் வண்டியில் போயிட்டுருக்கோம். இந்த நடுவில் போகிற வண்டியில் நான் போயிட்டு இருந்தேன். நாங்கள் போகிற நேரத்தில் கரெக்டாக அந்த ஒரு எஸ் பெண்ட் மாதிரி இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் பெரிய ரிவர், அப்படியே அந்த பக்கம் ஒரு பாலம், அந்த ரிவர் போகிற பாலம். இந்த ஃபஸ்ட்டு வண்டி போயிடுச்சு. 2வது வண்டி நாங்கள் டேர்னிங் ஆகும்போது டெரரிஸ்டோட ஃபயர் வந்து என் மேலே அடித்தாச்சு. அவன் ஃபுல்லாக ஃபயர் பண்ணிட்டாங்க. ஃபயர் பண்ணிட்டான், டெரரிஸ்ட் ஃபயர் பண்ணுறான். ஃபஸ்ட் ரவுண்டு வந்து வீலில் நம்ம ஸ்டாலின்னு சொல்லுவோம், அந்த வண்டியோட வீலில் அடிச்சிட்டான். பின்னால் வர வண்டி அங்கேயே நின்றுச்சு. ஃபயர் ஆனோட அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவன் அங்கே எல்லா டவுன் ஆகிட்டு ப்ரொடக்ஷன் எடுத்துட்டான். ஃபஸ்ட்டு வண்டி அந்த பக்கம் ப்ரொடக்ஷன். நாங்கள் தான் அந்த ஃபயருக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். ஃபுல்லாக ஃபயருக்குள்ளே மாட்டிட்டா நாங்கள் இந்த 6 பேரில் வச்சுட்டு நிறைய இடத்துல போய் ஃபயர் பண்ணோம் நாங்கள். ஏன்னா எங்கள் மேலே அவங்க அட்டாக் பண்ணுறதுக்குள்ள சான்ஸ் இருந்துச்சு அன்னைக்கு. அப்போ அந்த 6 இடத்துல பிரித்து நாங்கள் அவர்கிட்ட ஃபயர் பவர் ஜாஸ்தி காட்டினோம். அப்போ டெரரிஸ்ட் எங்கள் பக்கத்தில் வர முடியல. அந்த டெரரிஸ்ட் யார்? அது டெரரிஸ்ட் தான். ஆக்சுவலாக அவங்களோட எய்ம் வந்து நாங்கள் கொண்டு போகிற காஸ்ட்லி ஐட்டமோ ஏதாவது கேஷுவாலிட்டி பண்ணணும்னு. எங்கள் யூனிட் வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் 6 மெட்ராஸ். எங்கள் யூனிட் எங்கேயுமே போனால் அசரமாயிடும். எதுலேயுமே ஒன்று தொட்டால் தூக்காமல் விட மாட்டோம். அந்த மாதிரி தான் எங்குது. அது உண்மையில we are really proud சார். ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயும் கூட சொன்னதில்லை, அதை நீங்கள் எங்கள் ஸ்டேஜில் சொன்னதில்லை. we are very proud. நான் 54 ராஷ்டிர ரைஃபிளில் இருந்தேன் சார். அதில் எங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டெரரிஸ்ட் மாதிரி யூனிஃபார்ம் போட்டு டெரரிஸ்ட் கூடயே சேர்ந்து வேலை பார்க்கணும். தெரியாதவங்களுக்கு யாருன்னு நாங்கள் 8 பேர் வேலை பார்த்தோம் 54 RRல. அவங்களோட கம்யூனிகேஷன் எடுத்துகிட்டு அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே நாங்கள் எங்களோட சொல்லணும். அவன் முன்னால் உட்காந்து சாப்பிடுவான் எங்கள் முன்னால். நாங்கள் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. பட் எப்படி இந்த ஆப்ரேஷன் பதட்டமாக இருக்காதா? ஏன்னா இப்போ நம்ம ஆர்மி நம்ம பீப்புள்லாம் பதட்டம் இருக்காது. நீங்கள் எல்லாமே டோட்டல் ஆப்போசிட் கேம்ப்பு சார். பதட்டப்பட்டோம்னா யார் பதட்டப்படுறோமோ எந்த வேலையுமே சாதிக்க முடியாது. இப்போ நீங்கள் பதட்டப்படாமல் இருக்கிறதுனால தான் அழகாக பேசுகிறீங்க சார். பதட்டப்பட்டா சாதிக்கவே முடியாது சார். பதட்டம் இப்போ நான் நிற்கிறேன்னா என்னை யாரும் ஷூட் பண்ண மாட்டாங்க தைரியம் இருக்குது எனக்கு சார். அதுக்குன்னு பயங்கர ட்ரைனிங் இருக்குது சார். கமாண்டோ ட்ரைனிங் சொல்லுவாங்க. அது நம்மளை பார்த்தா நீங்கள் என்னை பார்த்தா அந்த நேரத்தில் என்னை கண்டே பிடிக்க முடியாது உங்களால். நான் போட்டிருக்க ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுதான் அதுக்கு ஒரு ஃபிசிக்கலாக விட மென்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல பயங்கர சார். கொஞ்சம் அசந்தோம்னா முடியும் சார். அது நம்ம ஸ்ட்ராங்காக சார். நம்மளை பார்த்து அவன் தான் சார் ஓடுவான். நம்ம எதுக்கு போகணும் சார்? சூப்பர். ஓகே, நீங்கள் எந்த சூழலில் ரொம்ப பதட்டப்பட்டீங்க? ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி 1 இயர் அவர் என்னை கல்கத்தாவுக்கு வந்து ஃபஸ்ட்டில் கூட்டிகிட்டு போனார். 1 மந்த்தில் கல்யாணம் 1 மாதத்தில் கல்கத்தா கூட்டிகிட்டு போயிட்டார். கல்கத்தாலேருந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் என் பெரிய பையன் மறந்தான். அப்போ என்னை 9 மந்த்ஸில் வந்து விட்டாக்க எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 7 மந்த்ஸ்லேயே கொண்டு வந்து ஊரில் விட்டுட்டார். அந்த 7 மந்த்ஸில் நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஏற்றி விட்டுட்டு அழுதது இன்னும் அவருக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தீங்க சார்? நான் ஆர்மியில் 36 இயர்ஸ். 36. எஸ். அப்பா. என்னோட பையன் பெரியவன் கர்னலாக இருக்கான். ஓ, அவங்களும் ஆர்மியில் இருக்கான். கர்னல். ஓகே. ஐ ஆம் ரிட்டையர்டு கர்னல். நான் ரிட்டையர்டு கர்னல்.
பையன் சர்விங் கர்னல். ஒன் மோர் சன் இஸ் ஏ மேஜர். ஓ ஓ நீங்க ரிட்டையர்டு கர்னல், இன்னொருத்தர் வந்து சர்விங் கர்னல், இன்னொருத்தர் மேஜரா? சர்விங் மேஜர். உங்க வாழ்க்கையில ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கும் இவர் மிலிட்டரியில இருக்கும்போது ஏதோ சம்பவத்துல. அந்த பதட்டமான சூழல் என்ன? தமிழ் செல்வி சார், ஆ ஒய்ஃப் ஆஃப் மேஜர் நடராஜன், ரிட்டையர்ட். மதர் ஆஃப் லெப்டினன்ட் பார்த்திபன் கீர்த்தி சக்ரா போர்ட்ஸ்மஸ், who sacrificed his life for the nation at the age of 23. மகன் ஒரே மகனும் நான் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கேன். லெப்டினன்ட் பார்த்திபன் கீர்த்தி சக்கரா அவர் வந்து 6 மாதம் தான் டோட்டல் சர்வீஸ் மகனுக்கு. ஆனால் அவர் பண்ண கேஷுவாலிட்டிஸ் தீவிரவாதி நிறைய பேர் சுட்டுக்கொண்டு. என்னைக்கு சார் அது? இது வந்து 7th October 2006. உங்களுக்கு எப்போ தகவல் கிடைச்சது சார் அது? எனக்கு தகவல் கிடைச்சது வந்து நான் அப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகி ஒரு வேலைக்காக போயிட்டு இன்டர்வியூ போயிருந்தேன். அப்போது ஒரு ஆஃபீஸர் பேசினார். அப்போ ஏதோ சொன்னார், எனக்கு ஒன்றும் அது சரியாக கிளியராக தெரியல. அதுக்கு பிறகு நான் பஸ்ஸில் வந்தேன். ஏதோ சம்திங் ஏம்னா நம்ம பையன் பார்டரில் இருக்கிறான், ஃபீல்டு ஏரியாவில் இருக்கிறாப்புல. திடீர்னு ஒரு அர்ஜுனன் பேசுகிறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கணும், அல்லது ஏதாவது சம்திங் வெரி சீரியஸ் அப்படின்னு நினச்சிட்டு நான் வேகமாக வந்தேன். வீட்டு முன்னால் வாரேன். சார், யுவர் சன் பார்த்திபன் sacrificed his life for the nation அப்படின்னு சொன்னார். அப்படியே கதறி துடிச்சு தெருவில் ஃப்ரண்ட். அப்போ உங்க மகனுக்கு எத்தனை வயசு சார்? 23. 23. But he has done a very good job. Very amazing job he has done. ஒரே மகன்ல? ஒரே பையன். ஆக்சுவலாக ஹோல் இந்தியா இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் இந்தியன் ஆர்மி. உங்களுக்கு உங்களுடைய மகனை பற்றி எவ்வளோ பெருமையாக இருக்குது சார்? நம்ம ஒரு நாள் பிறக்கிறோம் இறக்குறோம். ஆனால் அவனுடைய பேர் இன்னைக்கு இந்தியாவில் போகிறோம். இந்தியா இருக்கிறது வரைக்கும் இருக்குமே, இருக்கும். அந்த டெரரிஸ்ட் அவன்கிட்ட இருந்து பறிச்ச ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா, ஐயோ எக்கச்சக்கமான ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் உள்ளே வந்து இந்தியாவில் வந்துருச்சுன்னா எவ்வளவு அழிவு பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்கேஸ் அந்த தீவிரவாதியை தடுக்க முடியாமல் போயிருந்துச்சுன்னா நடக்கக்கூடிய அழிவு தீய சக்தி ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். எவ்வளவோ அழித்திருக்கும். உங்கள் மகனை குறித்து உங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கோ அதை விட தமிழக பெரிய பெருமை. ஒரு பார்த்திபன்கிற ஒரு தமிழக வீரர் இந்தியாவுக்கு ஏற்பட இருந்த ஒரு பெரிய பேர் அழிவை தடுத்து நிறுத்தியிருக்காரு. அவரோட சேர்ந்து பயணிச்ச அவரோட சேர்ந்த எல்லாத்துக்கும் வெளி சல்யூட். என் பேர் துரைக்காசி பயணியில். நான் கோர் ஆஃப் இஎம்இ இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணேன். 30 வருஷம் சர்வீஸை. நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த காரிகில் இந்த வார் பற்றி தான் பேசுகிறோம். ஆர்மியில் என்னைக்கு நீங்கள் என்ரோல்மெண்ட் ஆகிட்டு என்னைக்கு யூனிஃபார்ம் ஆகிட்டு அவன் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வார் தான், ஒவ்வொரு நாளும் வார் தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.